அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடிட்டரும் அட்வொகேட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஆடிட்டர் சொல்கிறாரு, ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ரெண்டாக நிர்வாகம் பண்ணுறதுக்காக சௌரியமாக பிரித்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஞானம் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு இந்த சொத்துலாம் எதுவும் வேணாம், அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, ஞானம் உணர்ச்சி வசப்படாதப்பா, சாமி முன்னாடி வச்சு கையெழுத்து போடு, ஜனனியும் சக்தியும் வேறு கிளம்புறதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் ஆடிட்டர்கிட்ட சொல்கிறாரு, மற்ற எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆடிட்டர் ஞானத்துக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் மனைவிங்க எல்லாம் சொத்தில் பங்கு கேட்டாங்கல்ல, அதனால் எல்லாத்தையும் உங்கள் பேர்லேயே எழுதியாச்சு. வருங்காலத்தில் உங்கள் மனைவிங்களுக்கு சொத்து தரதில் ஆதிகுணசேகரனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்களே அவங்களுக்கு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் விசாலாட்சிக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு இட்லி கடை வச்சுருந்தீங்கல்ல, அதை மட்டும் ஆதிகுணசேகரன் அவர் பேருக்கு எழுதிக்கலாமான்னு தம்பிங்கிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அட்வொகேட் சொல்கிறாரு, சக்தி சாரும் ஜனனி மேமும் சொத்தில் பங்கு வேணான்னு சொன்னாங்க. எதிர்காலத்தில் அவங்களுக்கு சொத்து வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை சரிபாதியாக பிரிச்சுக்கிற மாதிரி டாக்குமெண்ட்டில் இப்போவே பக்காவாக எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆடிட்டர் சொல்கிறாரு, குணசேகரன் சார்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, அவர் திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, ஞானம் கையெழுத்து போடுப்பா, இப்போ நீங்கள் கையெழுத்து போடலன்னா நான் இப்போவே வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஞானமும் கதிரும் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் ஜனனியும் சக்தியும் கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஜனனியும் சக்தியும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, பாருங்கள் என்னென்னலாம் ட்ராமா பண்ணுறாரு, உங்கள் 2 அண்ணனுங்களை நினச்சாதான் பாவமாக இருக்குது, சொத்தெல்லாம் அவங்க பேரில் எழுதி வச்சதுனால அவங்கள அனுபவிக்க விடுவாரா? அப்போ சக்தி சொல்கிறாரு, அவர் சொத்தை அவரும் அனுபவிக்க மாட்டார், மற்றவங்களையும் அனுபவிக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, அந்த சொத்தை அனுபவிக்கணும்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தால் தான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும், இல்லைனா அந்த சொத்தை அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு ஜனனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனனியும் சக்தியும் கொடைக்கானலுக்கு போகிற விஷயம் தேவசகாயத்துக்கு தெரிஞ்சிச்சு. அவரும் கொடைக்கானலில் தான் இருக்கிறாரு. அதனால ஜனனிக்கும் சக்திக்கும் அங்கே ஏதாவது பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் ஜனனியை கடத்துகிற பிளானில் தேவசகாயம் இருக்கிறாரா, இல்லை ஆதிகுணசேகரும் தேவசகாயமும் சேர்ந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.